எதிர்நீச்சல் சீரியல் நடிகை திடீர் மாரடைப்பு. வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்படங்களும் அதிர்ந்து போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ஆரம்பத்துல எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலத்துல ஹீரோயினா நடித்த மிக முக்கியமான சத்யபிரியா. சத்யபிரியா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இவங்களுக்கு நடிகையா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு சில படங்களை மட்டுமே இவங்க நடிகையா நடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ஹீரோயின் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு சரியா அமையல. என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது சத்யபிரியாவுக்கு அப்போ நிறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுலயும் குறிப்பா இவங்களுக்கு குணச்சித்திர கதாபாத்திரத்தை விட வில்லன் கதாபாத்திரம் தான் இவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அதுலயும் இவங்க வில்லன் கதாபாத்திரத்துல மிகவும் பேரும் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா கதாபாத்திரமும் ரொம்பவுமே சிறப்பா அமைஞ்சது. அதனால தமிழ் சினிமால கொடிகட்டி பறந்த மிக முக்கியமான நடிகையில இவங்களும் ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. சொல்லப்போனா இவங்க நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார், சத்யராஜ்னு பிரபல முன்னணி நடிகைகள் எல்லாருக்குமே அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுலயும் பாஷா திரைப்படத்துல ரஜினிகாந்துக்கே அம்மாவா ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க சத்யபிரியா. இப்படி தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பிற மொழியிலும் தனது நடிப்பை வெளிப்படுத்தி அங்கவும் பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க சத்யபிரியா. இப்படியாப்பட்ட சத்யபிரியா 2000த்துல திடீர்னு பட வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சதும் சீரியல்ல என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சீரியல்கள்ல நடிச்சிருப்பாங்க. சீரியல்களையும் இதே மாதிரி வில்லன் கதாபாத்திரத்துல நிறையவே நடிச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட சத்யபிரியா இப்போ சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல விசாலாட்சி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல அதுவும் குறிப்பா சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒண்ணு எதிர்நீச்சல். டிஆர்பில நம்பர் 1 பொசிஷனை இப்ப அது பிடிச்சிருக்கு. அதற்கு காரணமே இந்த சீரியலுடைய கதைக்களம் தான். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஆண்கள், பெண்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க, எப்படிலாம் தங்களுக்கு கீழே அடக்கி வச்சிருக்காங்க, அப்படியாப்பட்ட பெண்கள் எப்படி ஆண்களை எதிர்த்து முன்னேற முடியும், அப்படி முன்னேறி அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகா இந்த சீரியல் மூலயமா இந்த சீரியல் இயக்குனர் வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்காரு. அதுல 4 பெண்களுக்கு மாமியாராவும் 4 பசங்களுக்கு அம்மாங்கிற கதாபாத்திரத்துல, அதுவும் குறிப்பா விசாலாட்சிங்கிற கதாபாத்திரத்துல சத்யபிரியா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தின் மூலமா சத்யபிரியாவுக்கு இன்னுமே அதிகமான ஃபாலோவர்ஸ் உண்டாயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சினிமா கெரியர்ல, அதுவும் அவங்களுடைய சீரியல் கெரியர்ல இந்த சீரியல் மிக முக்கியமான சீரியலா அமைச்சிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா இப்போ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாமியாரா இருக்காங்க. ஆனா கதைப்படி இப்போ அவங்களுடைய பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பெத்த அம்மாவே பிள்ளைகளுக்கு எதிரா இப்படி இருக்கலாமா? அதுவும் மருமக பேச்ச கேட்டுட்டு பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள பயங்கரமா திட்டி சண்டை போடுற மாரியும், அதுல தன் மகன்கள நான் ரொம்ப மோசமா வளர்த்துட்டேன். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சத்யபிரியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற மாரியும் சீன் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல ரொம்பவுமே எமோஷனலா சத்யபிரியா நடிச்சிருக்காங்க. அப்படி எமோஷனலா உருக்கமா நடிச்சு அழுதுகிட்டு இருந்த சத்யபிரியாவுக்கு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்லயே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க திடீர்னு அங்கேயே மயங்கியும் விழுந்திருக்காங்க. அத பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாருமே பயந்து போயி, அவங்கள உடனடியாக அங்கேருந்து மீட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மருத்துவமனையில கொண்டு வந்து அவங்கள அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அவங்க மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில கவலைக்கிடமா இருக்கிறதாவும், அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும், அடுத்து ஒரு 48 மணி நேரத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்கதா இப்போ மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாகி சன் டிவி திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு துயரத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.